ராஜா, ஆசாரியன், தீர்க்கதரிசி, இந்த 3 பேர் ஒரு நேர்கோட்டில் வந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சூப்பர். பயமே நம் வாழ்வில் ஆள்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை எல்லாம் நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆள்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை எல்லாம் நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. யாவே நீரென்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே நீரென்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்கள் 23. அப்பொழுது யூதா ராஜா ராஜான யோசியா ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இந்த மூப்பரை எல்லாம் கூப்பிடுறாரு. எல்லாரும் வர்றாங்க. ஆசாரியர்கள் வந்துட்டாங்க, தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க, சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டும் சகல கர்த்தரும் எல்லாரும் ஆலயத்துக்கு போனாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தை எல்லாம் எல்லாரும் கேட்க வாசிக்கிறாங்க. ராஜா போயிட்டாரு, ராஜா குடும்பம் போயிடுச்சு, ஆசாரிகள் போனாங்க, தீர்க்கதரிசிகள் போனாங்க, ஜனங்கள் போனாங்க, மூப்பர்கள் போனாங்க, எல்லாரும் வாசிக்கிறாங்க. அப்போ ராஜா தூண் அருகே, அப்போ ஆலயத்துக்கு முன்னால் முகப்பில் அங்கே ராஜா தூண் ஒன்று இருக்குது, அங்கே நிற்கிறார். நின்றுட்டு சொல்கிறார், கையை நீட்டி கர்த்தரை பின்பற்றி நடக்கவும், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும், இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கை வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியிலே உடன்படிக்கை பண்ணினார்.
ஜனங்களும் தங்களை கைகளை நீட்டி ஆமேன் என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இனி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்போம். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உடனே சொல்றா, வார்த்தையில சொன்னது மட்டுமில்லை, செயலில் செய்வதற்காக 4ஆம் வசனத்துல பாகாலுக்கும் விக்கிரக தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பனிமூட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்கினார். பிரதான ஆசாரனா இல்கியாவுக்கும் 2ஆம் வகுப்பில் உள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கு கட்டளையிட்டு அவளை எருசலேம் புறம்பாய் கிதுரோன் வெளியிலே சுட்டரித்து சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக சொல்லிட்டான். பாருங்க, அதாவது முதல்ல உடன்படிக்கை, பின்பதாக ஆமென் சுத்திகரிப்பு. அப்போ வார்த்தை வரணும், அதுக்கப்புறம்தான் வாழ்க்கை மாற்றம். மாற்றங்கள் அல்ல முக்கியம், வார்த்தை முக்கியம். வார்த்தை வந்து விட்டால் வாழ்க்கை எதனால நம்ம சுத்திகரிக்கிறோங்கிறது அப்பதான் தெரியும். வேத வசனத்தின்படி நம்ம சுத்திகரித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றையும் அகற்றிட்டான். இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டினவங்களையும் அப்புறப்படுத்திட்டான். மேடைகள் மேலே தூபம் காட்டின இவன் காலத்தில் தான் மேடையெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கான். அதாவது சாலமோன் காலத்தில் கட்டின மேடையெல்லாம் யோசியா காலத்தில் உடைக்கப்பட்டுச்சான். இப்போ எத்தனை வருஷம்னு பாருங்க. அவன் தான் சரியாக செஞ்சுட்டான். மேடைகளையும் செய்தானா, மேடைகளை எருசலேம் சுற்றிலும் மேடைகள் மேல் தூபம் காட்ட வைத்த எல்லாரையும் உடைச்சு போட்டான். தோப்பு விக்கிரகம் ஆமென் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திட்டான். கர்த்தரின் ஆலயத்துக்கு அருகே ஸ்திரீகள் தோப்பு விக்கிரங்களை கூடாரங்களை நெய்த இடத்துல லட்சையான புணர்ச்சிக்காரர்கள், உபச்சார பாவங்கள், அதற்கு காரணமாக இருந்த வீடுகள், அதற்கு காரணமாக இருந்ததான அந்த வீடுகள், அது குடியிருப்புகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திட்டார். கேபா முதல் பெயர் சபா மட்டும் ஆசாரியர் தூபம் காட்டின மேடைகளை எல்லாம் தீட்டாக்கிட்டான். அதெல்லாம் சாலமோன் காலத்தில் இருந்தது. ஒளிமிக வாசலில் மேடை, பட்டணத்து வாசலில் போகும் வழியில் இடதுபுறமாற்ற பட்டண தலைவனாய் யோசுவாவின் வாசப்படியில் இருந்த மேடை, இதெல்லாம் முக்கியமான மேடைகள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டான். சாலமோன் காலத்தில் அவனுடைய பிள்ளைகள் அந்த ஒரு பெரிய சந்ததியே அதை பின்பற்றிட்டு வருது, பரம்பரையா எல்லாம் உடைச்சு போட்டான். மேடைகளின் ஆசாரிகள், மேடைகள்லையும் சில ஆசாரிகள் இருந்திருக்காங்க. அங்கங்கே மேடைகள் ஆசாரிகள் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடாமல் தங்கள் சகோதரர்களுக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்கிறதுக்கு மாத்திரம் உத்தாரம் பெற்றார்கள். அவ்வளோதான். அந்த மேடைகளில் ஆசாரி செஞ்சவங்க தப்பு பண்ணதுனால அப்பங்களை மட்டும் புசிங்க, உள்ளே வந்து பழைய நீ திரும்பவும் மேடையில் பண்ண மாதிரி இங்கே உள்ளே வந்து பண்ணக்கூடாதுன்ட்டான். மூளைக்கு எவனாவது தீக்கடக்க பண்ணால் அது தப்புன்னு சொல்லி அதையும் தீட்டாக்கிட்டான். அவன் செய்ததான் அற்புதங்களை பாருங்க, அவன் செய்த காரியங்களை பாருங்க. கர்த்தரின் ஆலயத்துக்கு போகிற இடம் தொடங்கி பட்டணத்துக்கு புறம்பே இருக்கிற நாத்தான் மெல்லேக்கு பிரதானியின் அரை வீடு மட்டுமல்ல, யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கென்று வைத்திருந்த குதிரைகளை அகற்றிட்டான், ரதங்களை சுட்டரிச்சிட்டான். அவன் எவ்வளோ பெரிய காரியம் நடந்திருப்பான். இதான் எழுப்புதல். வசனம் வந்துச்சு, வசனத்துக்கு தங்களை கீழ்ப்படுத்தினாங்க, உடன்படிக்கை ரட்சிப்பு வந்துச்சு, உடன்படிக்கைக்கு அடையாளமான ஞானஸ்தானம் எடுத்தாங்க, உடனடியாக அகற்ற வேண்டியதை அகற்றினார்கள், அப்புறப்படுத்த வேண்டியதை அப்புறப்படுத்தினார்கள், தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறிந்தார்கள், விட்டு வர வேண்டியவையிலிருந்து விட்டு வந்தார்கள், தங்களை பரிசுத்தமாக்கினார்கள். எல்லா மேடைகளும் அடிச்சு போட்டான், சிலைகளை உடைச்சிட்டான், மனுஷரின் எலும்புகளால் நிரப்பினான். இனி யாரும் அந்த பக்கம் போகக்கூடாது பண்ணிட்டான். அதே மாதிரி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணியிருந்த நேபாத்தின் குமாரனா யெரொபெயாம் பெத்தேல் உண்டாக்கியிருந்தானே கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டியும் அதனுடைய சம்பந்தப்பட்ட மேடைகளையும் தூள் ஆக்கிட்டான். யோசியா திரும்பி பார்க்குறான், ஒரு மலையில் ஒரு கல்லறை இருக்குது. ஆமாம், அது கல்லறையில் எலும்புல எடுத்து வர சொல்கிறான். எல்லாம் எடுத்துட்டு வந்து பலிபீடத்தின் மேலே வார்த்தைகளையும் பலிபீடத்தில் சுட்டரித்த தீட்டாக்கிட்டான். இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இவன் பிறக்கிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்பதாகவே இவன் பேரையும் சொல்லி இவன் என்ன செய்வான்னு சொல்லி இருந்ததை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. அந்த பலிபீடத்தை நோக்கி யார் சொல்றா? ஒரு இளம் வாலிபனான தீர்க்கதரிசி யெரொபெயாம் அந்த பலிபீடத்துல அசுத்தமானதை பலியிட்டு கொண்டிருக்கும் போது யெரொபெயாமை நோக்கி சொல்றான். அவன் பலிபீடத்தை பார்த்து, பலிபீடமே தாவீதின் வம்சத்துல யோசியா என்னும் பேருள்ள குமாரன் ஒருவன் பிறப்பான், அந்த ஆசாரியர்களை உன் மேல பலியிடுவான், மனுஷருடைய எலும்புகளும் உன் மேல சுட்டரிக்கப்படும். பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னால சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது.
ஆண்டவர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எத்தனை ஆண்டு கழித்தும் நிறைவேறும். இந்த யோசியா பிறக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க செய்து கொண்டிருக்கின்ற பல ஆசீர்வாதமான காரியங்கள், தேவனுக்கு எடுத்த காரியங்கள் உன்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ செயலாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் தீர்க்க தரிசனத்தினாலே முன்னறிவிக்கப்பட்டதைத்தான் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, I am on the way of God. நான் தேவனுடைய வழியில நான் இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தையில நான் நிற்கிறேன். தேவன் என்னை குறித்து என்னென்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதெல்லாம் செய்வதற்கு என்னை விட்டுக் கொடுக்கிறேன். அவைகளை குறித்து ஏற்கனவே என்னை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு நீங்க இப்படி செய்வீர்கள் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது பாஸ்டர். நீ எப்படிலாம் செய்வீங்கன்னு சொல்லி ஏற்கனவே என்னை குறித்து சொல்லப்பட்டிருந்தது பிரதர். நீ இதற்கென்றே விசேஷமாக அபிஷேகம் பண்ணப்பட்டு, இதற்கென்றே விசேஷமாக நீ பிரதிஷ்டை பண்ணப்பட்டு, இதற்கென்றே விசேஷமாக ஆசீர்வதிக்கப்பட்டு, இதற்கென்றே விசேஷமாக இந்த குறிப்பிட்ட வேலையில, இந்த குறிப்பிட்ட பதவியில உன்னை கர்த்தர் அமர பண்ணியிருக்கிறார். அந்த தரிசனங்கள் நிறைவேறுவதாக உன்னை விட்டு கொடுங்கள். கர்த்தர் உன்னை பயன்படுத்தட்டும். அதை சிரித்தாக்கிட்டான். அந்த வைராக்கியம் பாருங்க, வைராக்கியம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க தேவனுடைய வார்த்தை ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்க நடக்கும்போது ஏற்கனவே அவங்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார்கள். Glory to God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க தீர்மானித்து, உடன்படிக்கை பண்ணி தீர்மானித்து நடக்கும்போது உங்களை குறித்து ஏற்கனவே சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும், நிறைவேறும். அப்புறம் குறிப்படையான ஒன்று இருக்கிறத பார்க்குறான். என்னன்னு கேட்குறான். அதாங்க அந்த தீர்க்கதரிசி ஏற்கனவே இந்த பெத்தேலுக்கு விரோதமாக சொன்ன தேவனுடைய மனுஷனுடைய கல்லறைங்கிறாங்க. ஓ, அது இருக்கட்டும், அது ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா. அவன் பாருங்க, தீர்க்கதரிசி மேலே அவன் வச்சிருந்தான் அந்த அந்த இதை பாருங்களேன், அந்த அந்த மரியாதை பார்க்கணும். அப்புறம் அந்த புஸ்தகத்தில் வாசிக்கிறாங்க, உங்களுக்கு தேவனாய கர்த்தர் பஸ்காவை ஆசரிங்கன்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டு பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 22ஆம் வசனத்தில் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகள் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேல் ராஜாக்கள், யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவருடைய சகல நாட்களும் இந்த பஸ்காவை போல பஸ்கா ஆசரிக்கப்படவே இல்லையா? எப்படி இருக்கு? அதாவது யோசுவா காலத்தில் ஆசரித்ததோடு முடிஞ்சு போச்சு பஸ்கா பண்டிகை. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் பஸ்கா பண்டிகை, இது எத்தனையோ நல்ல ராஜாக்கள் வந்தாலும் பஸ்கா பண்டிகை இந்த மாதிரி ஆசரித்தது இல்லையா? சூப்பராக ஆசரிச்சிருக்கு. ரொம்ப நல்ல ஒரு மகிமையான ஆட்கள். யோசியாவின் ராஜாத்தின் 18ஆம் வருஷத்தில் இதே எசேக்கியேல் காலத்தில் நடந்ததாக பார்க்குறோம். அப்பவும் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக செய்யலையா பஸ்காவை? எருசலேமிலே 18ஆம் வருஷத்தில், யோசியாவின் 18வது வருஷத்தில் இந்த அதெல்லாம் நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். இல்கியா கண்டெடுத்ததான அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்க நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்சனக்காரர், குறி சொல்கிறவங்க, சோர்பங்கள், நரகலான விக்கிரகங்கள் காணப்பட்ட எல்லா அருவப்பை நிர்மூலமாக்கிட்டான். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசையின் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழுப்பினும் இல்லை. இதைத்தான் எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கணும். அதாவது அவனை போல அவனுடைய விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தான், இவன் வார்த்தையின்படி செய்வதில் ஸ்ட்ராங்காக இருந்தான். சாலமோன் ஞானத்தில் சூப்பராக இருந்தான். சரி, போகட்டும். மனாசே ஆனாலும் இவ்வளோ நடந்தாலும் மனாசே கோபம் உண்டாக்கின சகல காரியங்கள் நிமித்தம் அவர் யூதாவின் மேல் கொண்ட மகா கோபத்தினும் உக்கிரத்தை விட்டு திரும்பல. இவன் காலத்தில் ஒரு எழுப்புதல் நடந்துச்சு, ஆனாலும் இவன் காலம்தான் தப்புனது. இவன் காலம்தான் ஒரு கிருபையின் காலமாக தாண்டி போனது. இவன் காலத்தில் ஜனங்கள் கொஞ்சம் ஒரு ஆசுவாசப்படுத்தி கொண்டாங்க, கொஞ்சம் இளைப்பாறுதலை அனுபவிச்சாங்க, கொஞ்சம் ஆசீர்வாதத்தையும் கர்த்தரோடு இணைகிற விஷயத்துல எழுப்புதலை இவங்க அனுபவிச்சாங்க. ஆனாலும் நான் சொன்னது தான், அவளை அகற்றி விடுவேன் என்று கர்த்தர் சொல்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் யோசியாவுடைய மரணம். இந்த யோசியாவுடைய மரணத்தை பற்றி ஒரு 4ஆம் புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. நான் அப்போ வரும்போது அதை குறித்து சொல்கிறேன். இப்போ பாருங்க, ஒரு பார்வோன் நேகோ, எகிப்து ராஜா யுத்தத்துக்கு போகிறார். யாருக்கு விரோதமாக போகிறாரு? அவர் எகிப்தின் ராஜாவாக நேபோத் நேகா அசீரியா ராஜாவுக்கு விரோதமாக போகிறார். அப்படி போகும்போது
இவன் தேவையில்லாமல் யோசியா தன் படையை கூட்டிட்டு அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண. அப்போ பார்வோன் நேக சொல்கிறார், யோசியாவே நீ வராத, நான் உனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வரல, உங்களுக்கும் எதிரியாக இருக்கிற அசீரியா ராஜாவை தான் நான் என்ன செய்ய போகிறேன், நான் தாக்குவதற்கு போகிறேன், நீ இப்போ குறுக்க வராதப்பான்னு சொல்லி பார்த்தும் அவன் குறுக்கே போனான். அந்த யோசியாவை இந்த பார்வோன் நேகோ என்ன செய்து போட்டான், கொலை செய்து போட்டான். அவசியம் இல்லாத மரணம், இது புரிஞ்சுக்க முடியாத ஒன்று. இவ்வளோ பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தவன் ஆயிற்றே, இவ்வளோ பெரிய ஒரு விசுவாசமும் ஒரு வைராக்கியமும் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தவன் ஆயிற்று, ஏன் இவனுக்கு இப்படி ஒரு ஒரு மரணம், தேவையில்லாத மரணம், தேவையில்லாத பயணம், தேவையில்லாத மரணம், ஏன் ஏன் எல்லாம் கர்த்தர் வார்த்தையின்படி நடந்தது. ஏன்னா இவனுடைய காலம் குறுகினது. இவன் அங்கே யுத்தத்தில் இவன் மரித்து போனான். அதன் பின்பதாக அவனை எடுத்து அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணிட்டு யோபகாஸ் என்பவனை அபிஷேகம் அவங்க ராஜாவாகிறாங்க. இந்த பார்வோன் நேகோ போனவன், அவன் 23 வயசுல யோபகாஸ் ராஜாவான 3 மாதம் தான் இருந்தான். இவன் யுத்தத்துக்கு போனவன் திரும்பி வரும்போது என்ன செஞ்சிட்டான்னா, நேகோ அவனை ரிப்லாவில் கட்டு வைத்து யாரை இந்த யோபகாசை அவன் மேலே அபராதமாக சுமத்தி யோசியா குமாரனா எலியாக்கீம் அப்படிங்கிற ஒருத்தனை யோசியா ராஜா வச்சுட்டு இந்த யோவா பேரை அவனை யோயாக்கீம்னு பேர் வச்சுட்டான். எலியாக்கீமுக்கு யோயாக்கீம்னு பேர் வச்சு இந்த யோபகாசை எகிப்தில் கொண்டு போயிட்டான். எகிப்தில் போய் செத்து போயிட்டான். அந்த வெள்ளியும் பொண்ணையும் யோயாக்கீம் பார்வோனுக்கு கொடுத்தான். ஆனாலும் பார்வோனுடைய கட்டளையின்படி அந்த பணத்தை கொடுக்கும்படி அவன் தேசத்தை மதிப்பிட்டு அவரவர் மதிப்பின்படி அந்த வெள்ளியும் பொண்ணையும் பார்வோனை கொடுக்கத்தக்கதாக தேசத்தின் கையில் வரியா வசூல் பண்ணுறான். காலம் எல்லாம் கெட்டு போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு. இந்த எலியாக்கீம்னு உனக்கு இன்னொரு பேர். அவன் 25 வயசாக இருக்கும்போது 16 வருஷம் எருசலேமில் அரசாள்றான். ரூமா ஊரானாகிய பெதாயாவின் குமாரத்தை அவன் தாயின் பேர் செபுதால். இவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். என்ன நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும்னா, சரி, நல்ல தாய் கிடைச்சும் கெட்டு போனவன் இருக்கிறான். நல்ல தாய்க்கு பிறந்து பெரிய ஆசீர்வாதமாக இருந்தவனு இருக்கிறான். நல்ல தாய்க்கு பிறந்தும் அவனுடைய சேர்க்கை பின்னாட்கள் நண்பர்கள் சரியில்லாதபடினால். அப்போ இன்னைக்கு நான் இதில் கற்றுக்கொண்ட மிக முக்கியமானது, ராஜா, ஆசாரியன், தீர்க்கதரிசி, இந்த 3 பேர் ஒரு நேர்கோட்டில் வந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சூப்பர். ஆளுகை செய்பவன், ஆளுகை செய்தல், ஆளுகை, சிறப்பான ஆளுகை, சிறப்பான ஆராதனை, சிறப்பான வேத போதனை, சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்க்கை சூப்பராக இருக்கு. சிறப்பான ஆராதனை, சிறப்பான அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு சபையில் சிறப்பான அட்மினிஸ்ட்ரேஷன் ராஜா, சிறப்பான ஆராதனை, சூப்பரான ஒர்ஷிப், சிறப்பான தீர்க்கதரிசி, வேத போதனை, இந்த 3 ஒரு நேர்கோட்டில் வந்துருச்சுன்னா சூப்பர் பாஸ்டர், சூப்பர் பிரதர், சூப்பர் சிஸ்டர். ஆளுகையும் சரியாக இருக்கணும், ஆராதனையும் சரியாக இருக்கணும். அவன் சோத்திரம் வாழ்க்கை நமக்கு அமைஞ்ச ஆசான், நம்முடைய வழிமுறைகளும் அவன் சோத்திரம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், எழுப்புதலை கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. 2 ராஜாக்கள் 23வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 23வது அதிகாரத்தில் யோசியா ராஜா செய்ததான சில காரியங்களை குறித்து இதில் நம்ம பார்க்குறோம். எல்லா ஜனங்களோடு சேர்ந்து ஆசாரியர்கள், ராஜா எல்லாம் சேர்ந்து, ஜனங்களும் சேர்ந்து உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். என்ன உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள்? நாங்கள் என்ன செய்வோம்? கர்த்தரை மட்டும் பின்பற்றி நடப்போம், அவருடைய கற்பனைகளையும் சாட்சிகளையும் நாங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் கை கொள்வோம், உடன்படிக்கையின் வார்த்தைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி என்ன செய்தாங்களாம்? எல்லாரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ரொம்ப அருமையான வார்த்தையாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அவர் செய்த காரியங்கள் என்ன? தோப்பு விக்கிரகங்களை அகற்றி போட்டான், வான சேனைகளுக்கு பலியிட்டதான அந்த தூப பீடங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டான். அந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பலிபீடத்தில் என்ன செய்தானா, மனுஷ எலும்புகளை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பலிபீடத்தில் சுட்டெரித்து அதை தீட்டாக்கி போட்டான் அப்படின்றது பார்க்குறோம். பெத்தேலில் என்ன செய்கிறான்? பெத்தேல்லையும் போய் அந்த பலிபீடத்தை, அது ஏற்கனவே தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல்னு பாசிட்டு சொன்னாங்க. அப்போ அப்படிப்பட்டதான காரியத்தெல்லாம் மிகப்பெரிய சாதனையெல்லாம் செய்து பஸ்காவை தேவனுக்காக ஆசரித்ததான, நல்ல விமர்சனையாக ஆசரித்ததான
முதல் ராஜா யோசியா ராஜா, கடைசி ராஜாவும் அவர் தான். அதுக்கு பிறகு என்ன செய்யப்படல, இவ்வளவு சிறப்பாக செய்யப்படலன்னு சொல்லி நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் இவ்வளவுதான வாழ்க்கையின் முடிவு என்ன செய்திச்சு, பார்வோன் என்ன செய்யிட்டான், இவனை எகிப்து ராஜா கொன்று போட்டான்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம கடாத விஷயத்தில் நம்ம தலையிடாதபடிக்கு நம்ம என்ன செய்ய கர்த்தர் நம்மை காப்பாராக. தேவன் நமக்கு நியமிக்கப்பட்ட வேலை இருக்குது, நம்முடைய வேலையை மட்டும் நம்ம செய்வோம். நமக்கு தகாத வேலையை செய்து நம்ம என்ன செய்யக்கூடாது. தனக்கடாத காரியத்தில் தலையிடுகிறவன் என்ன செய்யறான், நாயை காதை பிடிச்சி எடுக்கிறான். என்ன நடக்கும், நாய் என்ன செய்ய கடிச்சிடும். இந்த நாளில் நாம் கவனமாக இருப்போம். ஜெபிப்போமா? அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கர்த்தாவே நீ கொடுத்ததான அப்பா நல்ல வேத சம்பவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஜனங்களோடு சேர்ந்து அப்பா உடன்படிக்கை பண்ணி கொண்டதான காரியத்தை குறித்து நாங்கள் இதில் வாசிக்கிறோம். அப்பா ஆமேன். அப்பா உங்களுடைய உடன்படிக்கையை கை கொண்டு நடப்போம் என்று இந்த நாளிலும் எங்கே எல்லா ஜனங்களும் இதே உடன்படிக்கைக்கு வரத்தக்கதாக ஒரு பெரிய எழுப்புதலை எங்களுடைய தேசத்தில் நீ தர வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்போ அழிவின் விளிம்பில் எங்களுடைய தேசங்கள் சென்று கொண்டிருக்கிறதப்பா. கர்த்தாவே உம்முடைய கோபாக்கனினால ஆமேன் அப்பா நீர் கர்த்தாவே அப்பா நீ பொல்லாப்புக்கு ஒப்பு கொடுத்து விடுவீன்ற சூழ்நிலையில் போயிட்டு இருக்குதுப்பா. தேவனே, ஒரு விசை ஜனங்கள் உணர்வடைந்து பாவ உணர்வடைந்து மனம் திரும்பி கர்த்தா மறுபடியுமாய் உம்மிடத்தில் சேரவும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்மை மாத்திரம் சேவிக்கவும் தங்களை அர்ப்பணித்து அப்பா வர இருக்கிறதான ஆபத்துக்கு தங்களை தப்பித்து கொள்ள தேவரே நீர் எனக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆவியானவரே நீர் இறங்குவீராக, கிருபை செய்தருளுவீராக என்று சொல்லி செபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. ஆவியானவரே நன்றி அப்பா. அப்பா யோசியாவுடைய வாழ்க்கையில் ஆமேன் அப்போ தனக்கு அடாத காரியத்தில் தலையிட்டதான காரியத்தை குறித்து பார்க்கிறோமே அப்பா. இசப்பா ஸ்தோத்திரம். ஆமே நாங்கள் கத்தா எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதபடிக்கு நீர் எங்களுக்கு கத்தா வைத்திருக்கிற நியமித்து வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.